குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்கர கீதா ரெண்டாவது செஷன் ரெண்டாவது பகிர்வு. முதல் பகிர்வில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், 2 வர்சஸ் தான் பார்த்தோம் இல்லையா? என்ன வர்சஸ் பார்த்தோம்? முதல் வர்சஸில் ஜனகர் சொல்கிறார், எனக்கு ஞானம் எப்படி கிடைக்கும்? ஓகே, கதம் ஞானம் அவாப்னோதி கதம் முக்திகி பவிஷ்யதி. எனக்கு வீடு பேர் எப்படி கிடைக்கும்? வீடு பேர் எப்படி அடைவேன்? ஞானம் எப்படி கிடைக்கும்? வைராக்கியம் ச கதம் பிராப்தம். வைராக்கியம் எப்படி கிடைக்கும்? ஏதத் இவைகளை ப்ரூஹி சொல்லுவீர்களாக, மம பிரபோ என்னுடைய தலைவனே. இதில் கனெக்ஷன் என்ன கொடுக்குறாருன்னா, வைராக்கியம் இருந்தால் தான் இந்த ஞான மார்க்கத்துக்கு வர முடியும். ஞானம் அடைஞ்சாதான் வீடு பேர் கிடைக்கும். அந்த லிங்க் இதில் இந்த வேர்ஸில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, வைராக்கியம் ஃபஸ்ட்டு வேணும், அதனால ஞானம் அடைவோம், ஞானம் அடைந்தால் முக்தி வீடு பேர் கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவ்வளவு பெரிய ஜனகர், இவ்வளவு மெச்சூர்டு ஆள், அவரே தன்னடக்கிறதுனால இதெல்லாம் எப்படி சொல்லுங்க அப்படிங்கிறன்னா ஒரு வினயமும் இருக்குது இதில். அதுக்கு அஷ்டாவக்கரர் என்ன சொல்கிறார்? முக்திம் இச்சசீத்தேத். ரெண்டாவது இல்லை, உனக்கு முக்தி வேணும்னாக்க தாத்த ஏ குழந்தாய். பார்த்தோம்ல, அவருக்கு 12 வயசு தான். யாருக்கு? அஷ்டாவக்கரருக்கு. ஜனகருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். அதனால் குரு சிஷ்யனால தாத்தங்கிறார். விஷயான் விஷவத் தஜ. புலனின்பங்களை விஷம் போல் விடு. இது அர்த்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புலனின்பங்களை விஷம் போல் விடுன்னா என்னன்னாக்கா, இந்த புலனின்பங்கள்லேருந்து எனக்கு நித்திய திருப்தி, நிரந்தரமாக திருப்தி கிடைக்காது. அதை என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணுமே தவிர அது என்ன கண்ட்ரோலில் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு குதிரை இருக்குது, எப்போதுமே புலங்களையும் குதிரைகளையும் ஒப்பிடுவாங்க. அந்த மகாபாரதத்தில் கூட அந்த சேரியட்டை பார்த்தீங்கன்னா 5 குதிரைகள்லாம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல. இந்த குதிரைகள் நம்ம உட்காந்துட்டு அதை சவாரி பண்ணி அது நம்மளுக்கு எங்கே போகணுமோ அதை கொண்டு போகணும். அது நம்மளை கொண்டு போய் எடுத்துனா அப்புறம் அது எங்கே வேணால் போகும், தறிக்கட்டு போயிடும்ல. அந்த மாதிரி இந்த புலன்களை நீ கண்ட்ரோல் பண்ணி உன் கண்ட்ரோலில் வச்சுட்டு அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணு. அப்படி தான் அர்த்தம். அதுக்காண்டி சாப்பிடக்கூடாதா, தூங்கக்கூடாதெல்லாம் அர்த்தம் இல்லை. கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அது. அப்புறம் என்ன சொல்கிறார்? முதல்ல இந்த மாதிரி நீ ஆத்மஞானம், வைராக்கியம் அடைஞ்சு ஆத்மஞானம் அடைஞ்சு முக்தி வீடு பேர் அடையணும்னா எது பண்ணக்கூடாது, எது பண்ணணுங்கிறது 2வது வருஷத்தில் சொன்னார். நான் பார்த்தோம். எதெல்லாம் பண்ணக்கூடாது? இதை மாதிரி புலன்களை ஒன்று கண்ட மணிக்கு எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்கோ. நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். 2வது மன்னிப்பு, ஷமா, ஆர்ஜவ, நேர்மையான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், தயா, இரக்கம், தோஷம், சியர்ஃபுல்னஸ், சத்தியம், உண்மையாக இருக்கிறது இல்லையா? இது அமிர்தம் போல போற்று அப்படிங்கிறார். இது 2 தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ 3வதுக்கு போகலாம். இவ்வளோ தான் போயிட்டு இருக்கோம். அர்த்தம் இம்பார்ட்டண்ட். அர்த்தத்தை புரிஞ்சுட்டா தான் இது உள்ளுக்குள்ளே போகும், சம்ஸ்காரங்களை கிரியேட் பண்ணும். இந்த சம்ஸ்காரங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு கூட நம்ம இது திரும்ப மற்றவங்க கூட சொல்லவும் செய்யணும். இதெல்லாம் கேட்டேன், எனக்கு இப்படி புரிஞ்சிருக்குன்னு இன்னொருத்தரையும் சொல்லணும். வீட்டில் ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ உங்களோட சிப்ளிங்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்டையோ இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தால் தான் திரும்ப திரும்ப மனப்பதிவுகள் ஸ்ட்ராங்காக ஆகும். 3வது ந பிருத்வி ந ஜலம் ந அக்னிஹி வாயுஹு தௌஹு ந வா பவான் ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம் சித்ரூபம் வித்தி முக்தையே. யார் சொல்கிறா இது? அஷ்டாவக்கரர் யார்கிட்ட சொல்கிறார்? ஜனகர் மகாராஜ் சொல்கிறார். ந பிருத்திவி, நீ இந்த பூமி இல்லை, மண் இல்லை. ந ஜலம், நீர் இல்லை. அக்னி இல்லை, நெருப்பு இல்லை. வாயு இல்லை. தௌஹு, ஆகாசம் இல்லை. பவான், நீங்கள் இதெல்லாம் இல்லவே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த எல்லாமே பொருட்கள் எல்லாமே இந்த 5 பூதங்களால் தான் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு பிரித்து 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 பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன வரும்? இந்த 5 பூதங்கள் தான் வரும், வேற ஒன்றும் வராது. நம்ம உடம்பும் சேர்த்து. ஸோ நம்ம உடம்பும் பார்த்தீங்கன்னா இந்த 5 பூதங்களின் சேர்க்கை. மனசும் இது நம்ம உடம்பு ஸ்தூலமாக இருக்கக்கூடியது, கிராஸாக இருக்கிற 5 பஞ்சபூதங்கள். அது சூக்ஷமமாக இருக்கிறது. சட்டிலாக இருந்ததுன்னா அது மனசெல்லாம் ஆறுது, புத்தியெல்லாம் ஆறுது. அப்போ நான் மனசு புத்தி நீ இல்லை அப்படின்னு மனசு உடம்பு நினச்சிட்டு இருக்கிறதுனையும் ப்ராப்ளம் தான். ஏன்னா உடம்புக்கு ஒரு நாள் பிறப்பு உண்டு, வயதாகும், முதிர்வோம், அப்புறம் கஷ்டப்படுவோம், இறந்து போவோம். நிலையற்றது.
கடல் அலை என்று நீங்கள் நினைச்சுக்கிறதையும் கடல் அலை உற்பத்தியாகவும் பெருசாகவும் சின்னதாகவும் மறைந்து போகும். ஆனால் நீர் என்று நினைத்து கொண்டால் அது எப்பொழுதும் இருக்கும். நம்ம யார்? நம்மளோட சொரூபம் என்னது? நம்ம கான்சியஸ்னஸ், நம்ம அவேர்னஸ், சத்து சித்து ஆனந்தம். ஆனால் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நம்ம இந்த உடம்பு என்று மனசு என்று இருக்கோம். இதுதான் மெயின். இந்த கிரக்ஸ். அஷ்டாவக்ரரில் கிரக்ஸ் வந்து இந்த வேர்ஸ் தான். தேக அபிமானம். தேகம்னா என்னது? ஸ்தூல தேக அபிமானம், சூக்ஷ்ம தேக அபிமானம், காரண தேக அபிமானம். நான் இந்த உடம்புங்கும்போது என்ன ஆகுது? ஒரு லிமிட்டேஷன் வந்துடுறது இல்லையா? அப்போ இது என்னை தோற்றி மற்றவைகள் என்று இருக்கு. அப்போ ஆகிறது நான் மற்றவைகள். இது வந்து அறியாமை. இந்த அறியாமை தான் நம்மளுடைய சம்சாரங்களுக்கு காரணம், பவரோகத்துக்கு காரணம். திரும்ப திரும்ப பிறந்து வந்து பாருங்களேன், நீங்கள் இந்த நாலேஜ் கிடைக்கிறதானையும் லைஃப்பில் திருப்திங்கிறது ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். அந்த நிரந்தர திருப்தி அடையிறதுக்கு தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதை மாதிரி இந்த மாதிரி அஷ்டாவக்ரர் மாதிரி ஆட்கள் சொன்னதை கேட்டுண்டு உள்ளே வாங்கிட்டு திரும்ப 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 அசை போட்டு நீ இதில் நிலை பெற வேண்டும். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? நீ வந்து இந்த உடம்பு இல்லை, நீ வந்து இந்த மனசு இல்லை. அப்போ நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால், ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம் சித் ரூபம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குல்ல, விட்னஸ். சூரியன் இருக்கு, சூரிய ஒளியில் ஒருத்தன் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான், சாமி புறப்பாடு நடக்கிறது. அப்போ அதுக்காண்டி சாமி புறப்பாடு வந்து சூரியனால தான் ஆறுதா? இன்னொருத்த வீட்டில் செத்து போயிட்டாங்க, அந்த பணத்தை எடுத்துன்னு போகிறாங்க, அதனால அதுவும் சூரிய எழுத்துலாம் ஆறுது. ஸோ அந்த சூரியன் வந்து எனது சாட்சி ரூபேன, அது சாட்சியாக இருக்குது, பார்த்துட்டு இருக்கு. அதில் ஒரு இன்வால்மெண்ட்டும் கிடையாது, நல்லது கெட்டதில் அது இன்வால்மெண்ட்டே கிடையாது, அது ஒன்றும் பண்ணுறது இல்லை, அதோட சொரூபத்திலே இருக்குது. ஸோ ஏஷாம் இவைகளுடைய இந்த பஞ்சபூதங்களுடைய சாட்சினம் ஆத்மானம், பார்த்து கொண்டிருக்கிற ஆத்மா தான் நீ. சித் ரூபம், அறிவு ஸ்வரூபம், கான்சியஸ் ஸ்வரூபம், அவேர்னஸ் ஸ்வரூபம். வித்தி தெரிந்துகொள், முக்தையே வீடு பெரு அடைவதற்காக. சபாஷ். இதில் இதை வந்து சூப்பர். இதை திரும்ப திரும்ப படிக்கும் எப்போல்லாம். அப்போ எனக்கு கை வலிக்கிறதே கால் வலிக்கிறதுனா, கை வலிக்கிறது கால் வலிக்கிறதுனா எதனால அந்த வலி தெரிப்படுகிறது? நீங்கள் ரோட்டில் ஒரு கழுதையை பார்க்குறீங்க. அப்போ கழுதையை பார்க்கும்போது பார்க்கப்படும் பொருள் கழுதை, பார்ப்பவன் நீங்கள். அப்போ பார்க்கப்படும் பொருளுக்கும் பார்ப்பவனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ வெளிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா? அதை உணர்கிறீர்களா இல்லையா? அப்போ அது நீங்கள் இல்லை, அது நீங்களாக இருந்தால் அதை உணர்ந்திருக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து யார்? அந்த சித் ரூபம். எதனால் அந்த வெளி தெரிவிக்கப்படுகிறதோ, அதனுடைய இருப்பு தெரியப்படுகிறதோ அந்த தான் நான். இது ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எவ்வளோ ஜென்மமோ நம்மளுக்கு இந்த உடம்பு பிறந்த குழந்தையிலேருந்தே சொல்லி தான் காட்டுறோம், நீ இதுன்னு. அப்போ அப்படியே மனசுக்குள்ளே போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சம்ஸ்காரங்களாகி அதோட வாசனாக்கள் வந்துட்டே தானே இருக்குது. அதை மாற்றுறதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இருக்கணும். நம்ம அது நிலைப்படுறதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போது நம்ம சாட்சி ரூபம், கான்ஷியஸ்னஸ், சித் ரூபம், வித்தி புரிந்துகொள். நீ புரிந்து கொண்டால் உனக்கு முக்தி கிடைக்கும். இது வந்து ரொம்ப நல்ல ஸ்லோகம். வேர்ஸ் வந்து 3வது. இன்னும் பார்க்கலாம், இன்னும் 2 பார்க்கலாம், இன்னும் அட்லீஸ்ட் 1வது பார்க்கலாம். யதி தேக பிருதக்ருத்ய சிதி விஸ்ராமிய திஷ்டசி அதுனா ஏவ சுகி சாந்தோ பந்தமுக்தோ பவிஷ்யசி. திரும்ப ஒரு கிளாப். யதி, இஃப் தேக பிருதக்ருத்ய, நான் இந்த உடம்பு இல்லை, இந்த தேகத்தை வந்து பிரித்து பார்த்து, சித்தி என்னோட கான்சியஸ்னஸ், இந்த அவேர்னஸில் விஸ்ராமிய அமைதியாக நிலைத்திருந்த திஷ்டசி நிலைத்திருந்தேனாக்கா, நீ வந்து நான் இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்புல என்னெல்லாம் நடக்குது, என்னோட எண்ணங்கள்லாம் வருது, அதெல்லாம் தெரியறது இல்லை எனக்கு. அப்போ அந்த எண்ணங்களெல்லாம் சாட்சி ரூபமாக பார்த்துட்டே இருக்கேன், எல்லாத்தையும் சாட்சி ரூபமாக பார்த்துட்டே இருக்கேன். எப்படி ஒரு சூரியன் எல்லாத்தையும் பிரகாசித்து கொண்டு இருக்கிறதோ, எல்லாத்தையும் நான் பிரகாசித்து கொண்டு இருப்பவன் தான் நான். இன்வால்மெண்ட்டே இல்லாமல் இந்த உடம்புல மட்டும் இல்லை, எல்லா உடம்புலையும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும், அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் எல்லாத்தையும் நான் அப்படி பார்த்து சாட்சி ரூபமாக இருக்கேன் இல்லையா? அந்த சாட்சி ரூபமாக நீ இருந்தேனா, அதுனா ஏவ இப்பொழுதே இத்தருணமே சுகி சந்தோஷமாக இருப்ப, சாந்தம் அமைதியாக இருப்ப,
பந்த முக்தக, பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாக இருப்பாய். பவிஷ்யசி, ஆவாய் அப்படிங்கிறார். கேரண்டி கொடுக்குறார் அவர். என்ன கேரண்டி கொடுக்குறார்? நீ இந்த தேகம் இல்லை, இந்த மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸ்னஸ்லேயே, உன்னோட அவேர்னஸ்லேயே அமைதியாக இருந்தேன்னா, சாட்சி ரூபேன திஷ்டசி, நீ இருந்தா என்றால் அதுனா ஏவ, இப்பொழுதே சுகி, சுகமுடையவனாக, சாந்தக, அமைதியாக இருப்பவனாக, பந்த முக்தக, பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாக, பவிஷ்யசி, ஆவாய். ஸோ இது ரெண்டோட வச்சுக்கலாம். ஏன்னா 10 நிமிஷம் தான் எல்லாரும் பார்க்க போகிறதுக்கு வசதியாக இருக்குது. இன்னும் 2 பார்க்கலாம் பார்த்தேன். சரி, இதோட வச்சுக்கலாம். குருப்யோ நமகா, நமோ நமகா. முள்ள பயணிப்போம். திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்டால் தான் அது அதோட சம்ஸ்காரங்கள் ஆகி நிதித்தியாசனம். இந்த பார்த்தாலும் இந்த கிரந்தம் இருக்குல்லையா, இந்த புக்கு நிதித்தியாசன கிரந்தம். நிதித்தியாசன கிரந்தம்னா என்ன? ஸ்ரவணம் மனனத்துக்கு அப்புறம் வளரக்கூடியது. முதல்ல உங்களுக்கு இந்த வேதாந்தம் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு அதுலேயே நிலை பெற்று இப்போ அதில் உள்ள டவுட்டெல்லாம் கிளியர் ஆகி இதில் திரும்ப 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 கான்டம்ப்ளேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுலேயே அபைடு பண்ணிட்டு இருக்கணும். அப்போ இது என்ன செய்யணும்? நான் ஒரு தரம் படிச்சுட்டு விடக்கூடாது. டெய்லி இதை ஒவ்வொரு தரம் கேட்கணும். அது கேட்டால் தான் அது ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் திரும்ப திரும்ப வந்த அப்புறம் தான் இது உங்களுக்கு பலனை கொடுக்கும். இல்லைன்னா அறிவு மட்டும் இருந்தால் போகாது, அறிவோட பலனும் அடைய வேண்டும். ஏன்னா இந்த அறிவுக்கு பிரதிபந்தங்கள் நிறைய உண்டு. கீழே வாட்டர் இருக்குது, மோட்டர் பம்பை வச்சு மேலே டேங்குக்கு ஏற்றிட்டாள். மேலே டேங்குக்கு ஏற்றினா மட்டும் நம்ம ரூமில் வந்துடுமா, பாத்ரூமில் வந்துடுமா? பாத்ரூம் குழாயை மூடி இருக்கு, அது ஒரு பிரதிபந்தம் தானே, தடை தானே. அந்த குழாயை திறக்கணும் இல்லையா? அந்த குழாயை திறக்கிறதா திரும்ப திரும்ப கேட்கறது, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. ஸோ திரும்ப மேலும் மேலும் பயணிப்போம். குருப்யோ நமகா, நமோ நமகா. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.